கையளவு மனசு அதில் கடலளவு கனவு எனும் கற்பு நட்பு எனும் கற்பு இந்த உறவு புத்தம் புதிது. நான் பெங்களூர்ல இருந்து சாரதா பேசுறேன். அகமதாபாத் மேனேஜரா? மிஸ்டர் குருரங்கன் நாளைக்கு அகமதாபாத் வராரு. பெங்களூர் டு அகமதாபாத் ஃபிளைட் IC 951 ரிட்டர்ன் ஃபிளைட் வெயிட்டிங்ல இருக்கு. அது எப்படியாவது பார்த்து ஓகே பண்ணிடுங்க. He should come back tomorrow. நட்பு எனும் கற்பு இந்த உறவு புத்தம் புதிது. நாளைக்கு காலையில 7:45 ஃபிளைட். இந்தாங்க டிக்கெட்டு. அகமதாபாத்ல ஹோட்டல் ரூம் எல்லாம் கன்ஃபார்ம்டு. ஏர்போர்ட்டுக்கு மேனேஜர் காரோட வந்துடுவாரு. எந்த பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறீங்க? ஓ டெல்சியா? நம்பரை மறந்துட்டு அதுக்கு ஒரு வாட்டி அங்கிருந்து ஃபோன் பண்ணுவீங்களா? பண்ணக்கூடாது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நானே நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்க பர்த்டே என்ன? 7. அது ஞாபகம் இருக்கும்ல? 3 நம்பரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். 7777777. அகமதாபாத் மேனேஜர் புது ஆளு, ராபின் சேட்டர்ஜின்னு பேரு. சீனிவாசான்னு பழைய மேனேஜர் பேர் சொல்லியா கூட்டிட்டு இருக்காதீங்க. ஓ ஆமால. சாரதா உன் விரல காட்டு. எதுக்கு? எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்லயே வச்சிருக்கே. அந்த விரல கழட்டி கொடுத்துறேன். எனக்கு டைரியா வேண்டாம். ஜோக் அடிக்கிறீங்களா? குட் நைட். Hello. A humorous frame of mind is perhaps a gift of God. என்றும் தாண்டியதில்லை இல்லை மனுநீதி காணாத நேயமிதுவோ மனித நேயம் காணும் புதிய உறவிதுவோ. நட்பு எனும் கற்பு நட்பு எனும் கற்பு. சாரதா சாரதா என்ன? இங்க வா. ஏன் ஏது? அகமதாபாத்ல வாங்கினேன். சாரி. தேங்க்யூ. அதே ஒரு பிரசன்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாமா? சொல்லட்டுமா? உண்மையா சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பொய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது புழுகு. பாஷா இருக்குன்னு சொன்னா அது போகஸ். இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஹிப்போக்ரசி. பரவாயில்லன்னு சொன்னா காம்ப்ரமைஸ். ஓகேன்னு சொன்னா டாலரபிள். நல்லாவே இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப ஹார்ஷ். அடடே 3000 ரூபாய்க்கு ரொம்ப சீப்பா இருக்கே அப்படின்னு சொன்னா அது சும்மா பேச்சுக்கு. இதே சாரி 2000 ரூபாய்க்கு பெங்களூர்லயே கிடைக்குதே அப்படின்னு சொன்னா அதுதான் நிஜம். உங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? சிந்தி குரு, இவ்வளவு இருக்கா புடவை செலக்ஷன்ல? எனிவே பிரசன்ட் இஸ் எ பிரசன்ட். தேங்க்யூ. குர்ரங்கா குர்ரங்கா. சாரதா இவ்வளவு புத்திசாலியா இருக்கா. நீயும் அவ கூட அன்போட பழகுற, ஆசையா இருக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடா? ರಾಜ್ಯದ ಇತರ ಪ್ರಮುಖ ಸ್ಥಳಗಳ ಉಷ್ಣಾಂಶ: ಗುಲ್ಬರ್ಗ ಗರಿಷ್ಠ 42, ಕನಿಷ್ಠ 26, ಬಿಜಾಪುರ 40, 24. குட் மார்னிங் சாரதா. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன தேதி? பாரதி பிறந்த நாள் டிசம்பர் 11. ஓ, பாரதியார் பிறந்த நாள். அப்ப நம்ம வேலுவாதியாருக்கும் பிறந்த நாள். ஹலோ சார் இருக்காரா? நான் குருரங்கன் பேசுறேன். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லதான் போன் பண்ணேன். பிறந்த நாள்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. ஹனுமார் கோயிலுக்கு தான். வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சான். என்னைக்கு இல்லாம ஹோட்டலுக்கு போயிருக்காரு டிஃபன் சாப்பிடறதுக்கு. வந்தோடனே நீங்க போன் பண்ணீங்கன்னு சொல்றேன். இது வரைக்கும் 4 போன் கால் வந்தாச்சு.
வேலுவாத்தியார் இருக்காரான்னுட்டு. என்னமோ பிறந்த நாள் அதுமா யார்கிட்டயும் சண்டை போடாம வீட்டுக்கு வந்தா சரி. சரி வச்சிடுறேன். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவிக்குள் இல்லை, அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்து மலரில் பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து இது என்ன சினிமா பாட்டா? ஆமாங்க, காதல் பாட்டு. ஐயா, மனுஷனுக்கு எப்ப கவிதை எழுத வருது தெரியுமா? ஒன்னும் வறுமையில இருக்கணும், கையில 4 காசு வந்துருச்சுன்னா கவிதை ஓடி போயிடும். இல்ல காதல்ல இருக்கணும், கல்யாணம் ஆயிருச்சுன்னா கவிதையே மறந்து போயிடும். இந்தாப்பா பேரர், ಇಲ್ಲಿ ನೋಡು. ಇಲ್ಲಿ ನೋಡಲ್ಲ ಬೇಡ ಸರ್, ನಾನು ತಮಿಳ್ தான் சொல்லுங்க. அடடே, அப்படியா? நல்லதா போச்சு. ஒரு கப் சாம்பார் கொண்டாயா. சாரி சார், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அப்படின்னா முதல் வாட்டிக்கு கொடுக்குற சாம்பாருக்கு ஃப்ரீ, 2வது தடவை கொடுக்குற சாம்பாருக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார். என்னய்யா அநியாயம் இது? நீ கொடுக்குற இட்லியை சாம்பார்ல ஊற வச்சா தானே வயிற்றுக்குள்ளேயே போவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். 2வது தடவை சாம்பார் கேட்டிங்கன்னா அதுக்கு துட்டு தனி எக்ஸ்ட்ரா. நான் 2 தரம் கேட்பேன், 3 வாட்டி கேட்பேன், 4 வாட்டி சாம்பார் கேட்பேன். என்னங்க அநியாயமா இருக்குது? ஹோட்டலுக்காரங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். ஏன் ஆள் இல்ல? நான் இருக்கேன், கேட்பேன். நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, எதிர்குறல் கொடுக்கணும். நமக்கு என்னன்னா எல்லாரும் இருந்துட்டா நாளைக்கு இட்லி வைக்கிற தட்டுக்கு துட்டு கேட்பான், வைக்கிற தண்ணிக்கு துட்டு கேட்பான். யோ பேரர் வாயாங்க. சார், தனியாக துட்டு கொடுத்தா தான் எக்ஸ்ட்ரா சாம்பார். இது வந்து இந்த ஹோட்டல் ரூல். யார்கிட்ட ரூல் பேசுற நீ? பாரதியை தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, எப்போச்சும் வந்து டிஃபன் சாப்பிட்டு போவார். ஏண்டா அறிவு சூன்யம். நான் சுப்பிரமணிய பாரதியை சொல்றேன், நீ எந்த பாரதியை சொல்ற? ஆமா, சுப்பிரமணிய பாரதி எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்போ? ஏண்டா ஏண்டா அவர் பிறந்ததெல்லாம் தெரியாம நீ எல்லாம் தமிழனா இருக்கிற? டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி 1882ஆம் வருஷம். இன்னைக்கு அந்த மகாகவியோட பிறந்த நாள். எனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதனால யார்கிட்ட பேசுறதுன்னு கவனமா பேசு. பாரதியார் பிறந்த அதே டிசம்பர் 11 பிறந்துட்டா நீங்க பாரதியார் ஆயிட முடியுமா? திமிரா பேசாத சார், நீங்க சொல்ற பாரதியாரே இங்க வந்து டிஃபன் சாப்பிட்டாலும் 2வது கப் சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்கணும் சார். அவ்வளவுதான். நில்லையாயோ, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இட்லி தோசைக்கு விலை பட்டியல் போட்டிருக்கல, ஆமா. சாம்பாருக்கு தனியான எங்க எழுதி வச்சிருக்கிற? எனக்கு என்ன கன்னடம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? ஜனங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா நீ எழுதி வச்சிருக்கணும். இல்லாட்டி நீ சாம்பாருக்கு எப்படி தனியா துட்டு கேட்கலாம்? நான் விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக சொல்லு. எவ்வளவு அசட்டையா பேசுறானுங்க பாருங்க சார். ஏன் எல்லாரும் ஜடமாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உரிமைக்கு குரல் கொடுக்கிறது நம்முடைய ஜீவாதார உரிமை. ஏ தமிழா, ஒரு இட்லிக்கு 1 வாளி சாம்பார், 2 இட்லிக்கு 2 வாளி சாம்பார். இது வழி வழி வந்த தமிழன் கணக்கு. ஏன் விளங்கவில்லை உனக்கு? எக்ஸ்ட்ரா கேட்கிறாயே அதற்கு? சாம்பாருக்குமா ரேஷன்? தாங்குமா நேஷன்? சட்டப்படி எதையும் தட்டி கேட்பதில் நான் இன்னொரு சேஷன். நுகர்வோர்களின் உரிமைக்காக நான் போடுவேன் எதிர்நீச்சல். நீ ஒரு நீர்க்குமிழி, நான் புயற்காற்றுக்கும் பயப்படாத நாணல். வெற்றி எனக்குத்தான், வேண்டுமானால் போட்டுப்பார் பூவா தலையா. சர்வர் சுந்தரமே, முதலாளியோடு சேர்ந்து பாடாதே டூயட். இங்கு எடுபடாது உங்கள் தில்லுமுள்ளு. நுகர்வோர்களே, நமக்கு மனதில் உறுதி வேண்டும். வாருங்கள், அரங்கேற்றம் செய்வோம் அபூர்வ ராகங்களை. நம் உரிமைக்கு வானமே இல்லை. நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு. ನಿಮ್ಮ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಏನು? ஹோட்டல்ல பூந்து கலாட்டா பண்ணார். அப்ஜெக்ஷன். ஹோட்டல்ல பூந்துனா என்ன அர்த்தம்? ட்ரெஸ்பாஸ் பண்ணேனா? டிஃபன் சாப்பிட வந்தேன். டிஃபன் சாப்பிடும்போது கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? என்ன கலாட்டா பண்ண? ஏன் கலாட்டா பண்ண? கம் டு த பாயிண்ட். ಸ್ವಲ್ಪ ಇರಿ, நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஆ, கெலாட்டானா என்ன சாமான உடைச்சாரா? உடைச்சனா? இல்ல. கன்னடத்துல சொன்னாலும் இல்ல, தமிழ்ல சொன்னாலும் இல்லதான். உங்க ஹோட்டல்ல சேர்ந்தவங்களையோ உங்க ஹோட்டலுக்கு வந்தவங்களையோ தாக்குனாரா? தாக்குனானா? இல்ல. பின்ன கெலாட்டான்னு எதை சொல்றீங்க? பாத்தீங்களா, தலையை குனிஞ்சிட்டாரு. அதுக்கு அந்த ஆளு பதில் சொல்ல மாட்டார். நான் சொல்றேன், இட்லிக்கு இன்னொரு பிளேட் சாம்பார் வேணும்னு கேட்டேன். அதுக்கு தனியா துட்டு தரணும்னா சர்வர். விலை பட்டியல்ல சாம்பாருக்கு தனியா விலை போடல. சட்டம் என்ன சொல்லுது? எதா இருந்தாலும் எழுதி போடணுமா இல்லையா? அதுக்காக கோஷம் போடுறதா? கோஷம் இல்லையா, கவிதை பாடினேன். என் கூட சேர்ந்து கஸ்டமர்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கோரஸா.
கோஷம் என்பது வேறு, அது ஐபிசியில் வரும். கோரஸ் என்பது வேறு, அது 7 ஸ்வரத்தில் வரும். நான் கோர்ட்டுக்கு போவேன். நீங்க கோர்ட்டுக்கு போலாம் சார். ஆனா ஒரு வியாபாரம் பண்ற இடத்துல கூட்டமா போய் கோரஸ் பண்ணா அது கோஷமாகாதா சார்? அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சார். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இருங்க, கேஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பிரைவேட் கால் பண்ணா பணம் வாங்கணும் சார். நான் காசு கேட்டா அதுக்கு ஒரு சட்டம் பேசுவீங்க. பேசிட்டு பணம் கொடுத்துட்றேன். சரி பண்ணிக்கோங்க. ஹலோ, யாரு? வடிவா? எனக்கு ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சா? ஆமாங்க, முருகரங்கம் ஃபோன் பண்ணாரு. அப்புறம் சிஎம் வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சா? ஆ வந்ததுங்க. சிஎம்ஏ பேசணும்னாரா? முதல்ல பிஏ தான் பேசினாரு, அப்புறமா சிஎம்ஏ லைன்ல வந்தாரு. பிறந்த நாள் அதுவுமா சார் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னேன். சரி அப்புறம் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் சிஎம் வீட்ல இருந்து ஃபோன் வந்தா சொல்லு, இது மாதிரி வந்து இது என்ன ஸ்டேஷன்? F2 சார். F2 சார். F2 போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை வம்ப பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை ஒரு மாதிரியா பேசிட்டு அவரே வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்றேன்னு சொன்னாருன்னு சொல்லு. உங்க சிஎம்க்கு தமிழ் இலக்கியம் கத்து தரதே நான் தான் ஐயா. வீட்டுக்கு போலாமா இல்ல சிஎம் வரணுமா? சார் நீங்க போலாம் சார். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர்னு நினைச்சிட்டீங்களா? சந்திரமௌலியா? ஸ்டேஷனுக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்க, பிடிச்சி லாக்கப்ல தள்ளிடுவோம் உன்னை. சந்திரமௌலின்னா எந்த சந்திரமௌலி? உங்க டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வர்த்தமா? ஆமா, இது என்ன லாக்கப்ல ஆண்கிறதுக்கு 3 சுடிக்கு பதிலா 2 சுடி போட்டிருக்க. இன்னொரு சுடியை போட்டுறிய. பாவம் தமிழை லாக்கப்ல வச்சிடாத. வடிவே, வடிவே, இந்த மல்லிப்பூ, மல்லீஸ்வரம் மல்லிப்பூவை மதுரை மல்லிப்பூன்னு வித்துட்டு இருந்தானுங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. காலங்காத்தால யாரோட வம்பு சண்டை? பிறந்த நாளும் அதுவுமா ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருந்தீங்க? பின்ன என்ன வடிவே, இட்லிக்கு இன்னொரு பிளேட் சாம்பார் வைடான்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா என்ன அநியாயம் இது? சாம்பாருக்கு தனியா காசா? அடுக்குமா இது? நீங்க 2 இட்லிக்கு 4 டம்ளர் சாம்பார் கேட்டிருப்பீங்க. அவனுக்கு கட்டி வருமா? என்ன நீ சேம் சைடு கோல் போடுற? அங்கேயே கவி பாடி இருப்பீங்களே. விடுவனா? பாடினேனே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நாளும் கற்ற வேலு வாத்தியார் நெஞ்சு பொறுக்குதில்லையே. கவி பாடினேன். இந்த கூட டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தவனுகள் எல்லாம் ஒரே கைத்தட்டும். கையை கழுவாமலே கை தட்டினாங்களா? போதுமே, யாராவது கையை தட்டிட்டா போதும், உடனே உங்களுக்கு கிக்கு ஏறிடுமே. எல்லாம் கோஷம் போட்டானுங்க. ஓட்டலுக்குள்ள ஒரு பெரிய புரட்சி உருவெடுத்தது. சாம்பார் புரட்சி. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு விட்டானுங்க தெரியுமோ? ஜீப்லியா? விளங்க மாட்டியா? பிறந்த நாள் அன்னைக்கு தேவையா இது? வடிவு, எல்லா அனுபவமும் இருக்கணும்மா. எனக்கு 15 வயசு ஆவரச்சேய இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சு. கொடி பிடிச்சு கோஷம் போட்டு ஜெயிலுக்கு போற சான்ஸ் எல்லாம் போயிருச்சு. முதல் படியா போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் ஜெயிலுக்கு எப்ப போறாப்ல? இந்த பார், இப்படி ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஜூஹி சாவ்லாவை, யாரு ஜூஹி சாவ்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து லேண்ட் ஆக போறேன். எங்க ஜெயிலியா? என்ன 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 சிரிக்கிற நீ? ஜூஹி சாவ்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர போறேன்னு நான் சொல்றேன். அவ சொல்லலையே. உனக்கு கோவமே வரலையா? நான் ஏன் கோச்சுக்கணும்? நீங்க அந்த மாதிரி ஏதாவது அச்சு பிச்சுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பனும் இளங்கோவும் ஒட்டக்கூத்தரும் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? சும்மா பிச்சு பிச்சு எடுத்துட மாட்டாங்களா? கனவுல டிஃபனை சாப்பிடுங்க. அதான் டிஃபன் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னேனே. ஆரம்பத்திலேயே சண்டை வந்திருக்கும். நீங்க சரியா டிஃபன் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அரைவர வயித்தோட வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்டிவிஷன்லயே சொல்ற, டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. கரெக்ட். இறஞ்சி வேற கத்தினா பசிக்குது. இறஞ்சு 8 கட்டையில 8 ஊருக்கு கேட்கற மாதிரி கத்தணும். உங்களுக்கு ஏற்கனவே பிரஷர். இந்த இறஞ்சு பேசுறத கொஞ்சம் நிறுத்தி பழகிக்குங்க. இறஞ்சு பேசலன்னா நான் வேலுவாத்தியார் இல்லடி வடிவு. நான் சவுண்டா பேசினா தான் வேலுவாத்தியார் சவுண்டா இருக்கிறாருன்னு நினைச்சுப்பானுங்க எல்லாரும்.
நாய் வாலை எப்படி நிமித்த முடியும்? வாரத்துல ஒரு நாளாவது மௌன விரதம் இருந்து பாருங்க. கவா கவா கவான்னு 6 நாள் கத்துறதும் ஒரே நாள்ல காம்பன்சேட் ஆகும். கண்ணா, கண்ணம்மா, என் வடிவு கண்ணம்மா, உன் கை மனமே பிரமாதம். அது எப்படி வடிவு? சாம்பார்ல அப்படி ஒரு மனம் நீ பண்ணா? இதை விட்டுட்டு தான் அவசரமா ஹோட்டலுக்கு ஓடுனீங்களாக்கும். கண்ணம்மா, உன் கைமணத்தை பத்தி ஒரு கவி பாடலைன்னா நான் கவிஞனா பிறந்து பிரயோஜனமே இல்லை. அடியே வடிவு, மனைவி அமைவதெல்லாம் மசாலா செய்த தவம். உன் கை அரைப்பதற்கே உப்பும் மிளகாயும் தங்கை கூப்பி தவம் செய்திருக்க வேண்டும். நீ புடவை கட்டிய நலன், பிளவுஸ் மாட்டிய பீமன். ஆமாம், இட்லிக்காக நீ ஆட்டுவது மாவா இல்லை மல்லிகை பூவா? எங்கிருந்து வந்தது இந்த வெண்மை, இந்த மென்மை, இளகிய தன்மை? நான் சொல்வது புகழ்ச்சி அல்ல, உண்மை. அன்று உன் கையை நான் பற்ற திருமணம் காரணம், இன்று உன் கையை நான் பற்ற நறுமணம் காரணம். இது கையா இல்லை கம கமவென வணக்கும் நெய்யா? நீ தோசை சுடும் பொழுதெல்லாம் என் நெஞ்சை ஆசை சுடும். என் பாரதி கண்ணம்மா, ஒரு கவிஞனுக்கு கவிதை எழுத பேப்பர் தேவையில்லை, உன் பேப்பர் மசாலாவே போதும். எப்படி? ஆஹா, இத பாருங்க, தமிழை நீங்க வளர்த்தா சந்தோஷம்தான். ஆனா தமிழை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. இட்லி சாம்பாரை பத்தி எல்லாம் பாடி. குருரங்கா, குருரங்கா, வாங்க வேலுவாத்தியார், உட்காருங்க. இருக்கட்டா. என்ன குருரங்க இன்னும் டென்னிஸ்ல இருந்து வரலையா? வர நேரம் தான். பிடிவாதமா கல்யாணமே வேண்டான்னு இருக்கானே இந்த குருரங்க. நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அவன் நான் உட்காருன்னா உட்காருவான், எழுந்துருன்னா எழுந்திருப்பான். அது வேற விஷயம். சில சொந்த விஷயங்கள்ல தலையிடுறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. கல்யாணமே பண்ணிக்காம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறேன்னு கேட்கறதுக்கு வேலுவாத்தியாருக்கு உரிமை இல்லையா? அவன் ரொம்ப பிரின்சிபிள்டு ஃபெலோமா. இல்லைன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு துபாயில இருந்து பம்பாய்க்கு வர்றப்போ ஏர் கிராஷ்ல இறந்துட்டாங்கிறதுக்காக இனிமே கல்யாணமே வேணாம்னு இருப்பாரா? அது சரி வாத்தியார் சார், கல்யாண பொண்ணு ஏர் கிராஷ்ல போயிட்டா, வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அதுக்கு இவனா பொறுப்பு? ஏதோ அவ தலையெழுத்து, போயிட்டா. கல்யாண நிச்சயதார்த்தம் எல்லாம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வரப்போற மனைவிக்கு இப்படி ஒரு ட்ராஜடி ஆயிடுச்சேன்னு சென்டிமெண்டலா ஃபீல் பண்றான். இதுல என்ன சென்டிமெண்ட்? ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி இறந்து போயிருந்தா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல அந்த பொண்ணு போயிட்டா, தாலியா கட்டிட்டா. என்னம்மா பண்றது? பொன் பார்க்கறப்பவே மனசால வரிச்சிட்டான் இவதான் மனைவின்னு. இது என்னது பத்தாம் பசலித்தனமா? சுத்த நான்சென்ஸ். நமக்கு நான்சென்ஸ், அவனுக்கு சென்ஸ். என்ன செய்யறது? இன்ஸ்க்ரூட்டபிள் ஆர் த வேஸ் ஆஃப் காட். எங்க இல்ல ட்ராஜடி? வாமா சாரதா, வா. எப்படி இருக்கீங்க வாத்தியார் சார்? நல்லா இருக்கேன். 8 மணிக்கே சாப்பிட வேண்டிய மாத்திரை லேட் ஆயிடுச்சு. சாரதா வாழ்க்கையில் இல்லாத ட்ராஜடியா? பேசாம சாரதாவே கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே? அவன் அவனுக்கும் மிடில் ஏஜ், இவளுக்கும் மிடில் ஏஜ். இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது வாத்தியார் சார். எப்படியாவது அவன் மனசை மாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. வரானே சொல்லி வச்சாப்புல வராம பாருங்க. டிராமாவில் கேரக்டர்ஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி. குட் மார்னிங் சார். இந்த வார் குருரங்கா, உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டிட்டு வந்தேன். குரு, ராகு, புதன், கேது எல்லாரும் இடம் மாறுறாங்களாம். மாறட்டுமே. உனக்கு கல்யாண தசை வந்துருச்சான். அப்படியா? வேற வழியே இல்ல. யூ ஹாவ் டு கெட் மேரிட். நீ வேணாம்னாலும் ஜாதகத்துல உள்ள ஸ்தானாதிபதிகள் உன்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருவானுங்க. சிரிக்காத. உலகத்துல 2 பேரை விரோதிச்சுக்கவே கூடாது. ஒன்னு சர்க்கார் அதிகாரிகள், இன்னொன்னு ஸ்தானாதிபதிகள். 2 பேரும் கூடவே இருந்து கழுத்தை அறுத்துருவாங்க. வாழ்க வாழ்க. குருரங்கா, கொஞ்சம் பொறு ரங்கா. சார், குறுக்கே பேசாமல் இரு ரங்கா. கல்யாணம் இல்லாமல் ஒண்டியாயிருப்பவன்
கடையாணி இல்லாத வண்டியாயிருப்பவன், குதிரையே ஓடாத கிண்டியாயிருப்பவன். வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட் மேட்ச். அதை விளையாட தேவை ஒரு பெஸ்ட் மேட்ச். பிரமாதம் சார். நீ ஒரு முறை வீசிய பந்து நோபால் என்று ஆகிவிட்டால் உன்னுடைய ஓவர் அத்துடன் ஓவரா? நீ இன்னொரு பந்தை வீசி விக்கெட்டை சாய்க்கலாம். அதை போல் இன்னொரு பெண்ணை மணந்து இக்கட்டை தீர்க்கலாம். கல்யாணம் என்பது புனிதமான பூவிலங்கு. அதன் சிறப்பை அறியாதவன் வண்டலூர் ஜூ விலங்கு. கண்ணா, வழுக்கை தேங்காயில் இருந்தால் இளமை, தலையில் இருந்தால் முதுமை. வழுக்கை வரும் முன் வாழ்க்கையை தேடு. தனிமரம் தோப்பாகாது, கிருதா கிராப்பாகாது. ஆண் பெண் இருவரும் ஏற்றூஜே கேலியே என்றிருந்தால் ஜாலியே. கரும்பு தின்ன வேண்டுமா கூலியே, கல்யாணம் செய்யாமல் வேறென்ன ஜோலியே. அருகில் இருக்கிறது வெண்ணெய், நீதான் அதற்கு ஏற்ற துன்னை. இரண்டையும் இணைக்க விரும்புகிறாள் உன் அன்னை. எடுத்து சொன்னேன் என்பதற்காக ஏசாதே என்னை. இல்லறம் என்பது நல்லறம். இதை யாரோ கொடுத்த கிம்பளத்தில் சொல்லவில்லை. சொன்னவனும் பென்ஷன் சம்பளத்தில் வாழும் வாத்தியார் இல்லை. கவிதாலயம் எம்பளத்தில் வாழும் வள்ளுவன், திருவள்ளுவன். என்ன இப்படி கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கானே? மீனாம்மா, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். கவிதை பாட பாட கல் மனசும் கரையும். டோன்ட் worry.